அக்ஷய் விஷ்ணு பிரமா தமிழ் வார்த்தையிலே கணக்கு போடுதார். பேப்பர் அடித்து விட்டு இந்த டெல்லியில் இருக்கிற பிரதமர் மோடி காகித பேப்பர் அடித்த பேப்பர். பிஜேபி 1, காங்கிரஸ் சின்னம் 2, கை சின்னம் 2 கணக்கில் பேப்பர் அடித்து விட்ட பேப்பர், ஒவ்வொரு நாட்டுக்காக விட்ட பேப்பர் கணக்கு. நீதிமன்றத்திலேருந்து கணக்கை வாங்கிக்கப்பா, நோட்டீஸ் அதுக்கு விட்டுரு. அவன் விட்ட கணக்கு எத்தனை ஆயிரம் கோடி கோடியாக வாய்ச்சான்ல. ட்ரெயினுக்கு, பஸ்ஸுக்கு, கல்விக்கு, பிறகு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எல்லாம் அனைத்து எத்தனையோ சட்டத்திலேருந்து அங்கேருந்து போட்டு காகித பேப்பர் ஒவ்வொரு நாடாக அனுப்பி பாழாக்கி வச்சுருக்கான். பாழாக்கி வச்சிருந்த கணக்கில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் பூரா லட்ச கோடி கையில் வச்சுருக்கான். லட்ச கோடி தமிழ்நாட்டில் வச்சுருக்கான், கேரளாவில் வச்சுருக்கான், ஆந்திராவில் வச்சுருக்கான். கேரளாவில் எல்லாம் சும்மா கம்மி தான், அவன் பயப்படுவான். இலங்கை சுலோனில் அவனும் பயப்படுவான், கொஞ்சம் கம்மி. ஆந்திரா, கர்நாடகா, யூபி, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டா, மகாராஷ்டிரா, மும்பை, எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு தான் 100க்கு 100 ஒவ்வொருத்தனும் வச்சுருக்கான். ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ, கைலாசத்திலேருந்து ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, சாதாரண ஒரு எம்எல்ஏ இப்போ உள்ள கணக்கு 800 கோடிக்கு மேலே, 1000 கோடிக்கு மேலே கையில் வச்சுருக்கான். சொத்து வாங்கியிருக்கான், சொத்து போட்டிருக்கான், சொத்து 7 இடம் வாங்கி எழுதியிருக்கான், வீடை கட்டுதான், மில்லு தொழிற்சாலை கட்டுதான். இது கணக்கு பூரா 2ஆம் நம்பருக்கு திருச்சி வியாபாரம் பார்த்து மில்லு தொழிற்சாலை திருச்சி அந்த கோடி பேப்பர் பேங்கிலேருந்து கணக்கு கொடுப்பான். அவன் கணக்கு அப்படி கொண்டு போவான். ஒரு எம்எல்ஏ, சாதாரண ஒரு எம்எல்ஏ, ஒரு 75 வருஷம் ஆண்டு காலம் கொடியை தூக்கி எம்எல்ஏ, சாதாரண இப்போ உள்ள கணக்கில் 800 கோடி, 900 கோடி, 1000 கோடி கணக்கு லிஸ்ட்டு வச்சுருக்கான். அப்போ எம்பி எத்தனை கோடி, மந்திரி எத்தனை கோடி? எம்எல்ஏ பூரா உட்காந்து தான் பிடிச்சி வீல் சேரில் மந்திரி, முதலமைச்சர் உட்காந்து ஆடுதான். நாற்காலியில் நாடி கட்டிய டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆடுதான். அப்போது ஒருத்தன் 1000 கோடி. அப்போ 75 வருஷம் ஆண்டு காலம் எவ்வளோ அடிச்சிருப்பான்? வெளிநாட்டில் போய் முதல்ல போட்டிருப்பான், முதல்ல வாங்கியிருப்பான், அங்கே இடங்களை எழுதியிருப்பான். அங்கே உள்ள நீதிமன்றத்திலேருந்து அப்போ அந்த பத்திரப்பதிவில் பிடிப்பாங்க. அப்போ தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு பூரா அரசியல்வாதி மாட்டுவான். அது சீக்கிரமாக அதை எடுக்க வைப்பார். அங்கே எடுக்கையில் உள்ளே மாட்டுவான். புரியுதா? இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான். அந்த பேப்பரை வச்சு விளையாடுற விளையாட்டு தான் பெரிய விளையாட்டு. அதுக்கு தான் அந்த கணக்கு கேட்காரு. 3/4 சத்தியம் போட்டாச்சு. தமிழ் வார்த்தையிலே கொடுத்தாச்சு. தாய்மொழி வச்ச மொழி கடவுள் தான் வச்சார். ஈஸ்வரன், பரமசிவன், நீதி அரசர் தான் வச்சார். அதவே அழிச்சிட்டான். இப்போ ஒரே மொழின்னு சண்டைக்காடு போட்டு பேப்பர் வாங்குறதுக்கு தமிழ்நாட்டில் அலைதான், விரித்து போட்டு ஆடுதான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். மாட்டுவடா எல்லா விஷயத்துலேயும் நீ எல்லாம் தமிழ்நாடு பூரா மாட்டுவ. இதுதான் கடைசி அத்தியாயத்தில் அரசியல்வாதி தமிழ்நாட்டில் எவ்வளவு சிக்கலில் உள்ள மாட்டுதானோ அது பூரா உலக நாடே மாட்டுவான். டெல்லியில் மாட்டுவான், மகாராஷ்டிராவில் மாட்டுவான், எல்லாம் குஜராத் எல்லா கலையும் மாட்டுவான். ஏதோ ஒரு நாடு இப்போ சரிப்பார், கீழே இறக்குவார். இறக்குனா தேட கடவுள்னா தெரியணுமில்ல. வரும், நடக்கும். 3/4 சத்தியம்.